ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। कालं भङ्गं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यमीश्वरम्। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी भाष्यदेशधारिणे। जय श्रीकृष्ण चैतन्य प्रभो नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द। हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण मंत्रम की जय प्रभुपाद की जय गौर प्रेमानंदे। ஸோ பிரபுபாதர் வந்து எப்பயுமே 6 கோஸ்வாமிகள், 6 கோஸ்வாமி தெரியல, ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, ரகுநாத் தாச கோஸ்வாமி, ரகுநாத் பட்ட கோஸ்வாமி, கோபால பட்ட கோஸ்வாமி, ஜீவ கோஸ்வாமி. இதில் கோபால பட்ட கோஸ்வாமி வந்து ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில். இவர் கோபால பட்ட கோஸ்வாமி எப்படி வந்தார்னா, ஸ்ரீரங்கத்துக்கு சைத்தன்ய மகாபிரபு போவார். சாதுர் மாதம்னு சொல்லுவாங்க. 4 மாதங்கள் வந்து ரெய்னி சீசன், மழை காலம். அப்போ வந்து ட்ராவல் பண்ண மாட்டாங்க சன்னியாசிஸ்லாம். அப்போ வேங்கடபட்டா அப்படின்ற ஒரு வீட்டில் தங்குவார். அவருடைய பையன் பேர் கோபால பட்டா. சின்ன வயதுலேயே சைத்தன்ய மகாபிரபுடைய மடியில் உட்காருவார். ரொம்ப அவர் சாப்பிட்ட மிச்சம் சாப்பிடுவார். இந்த மாதிரி அவர் வந்து உடனே சைத்தன்ய மகாபிரபு கூட வரணும்னு ஆசை அவருக்கு. சின்ன பையன். சைத்தன்ய மகாபிரபு சொல்லுவாங்க, பிற்காலத்தில் நீ வந்து உங்கள் அம்மா அப்பாவுக்கு நல்லா சேவை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி பிற்காலத்தில் பெரிய கோஸ்வாமியாக வருவாங்க. இவங்க தான் மேக்ஸிமம் வந்து இந்த எப்படி அந்த இந்த யஜ்ஞம் பண்ணுறது இதெல்லாம் இவங்க தான் புக் எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுடைய ஃபேமஸ் டிடி வந்து ராதாரமன். ராதாரமன் நேபாள் தானே பார்ப்பாங்க இல்லையா சாந்தி? நேபாளில் அந்த இது சாலிகிராமம் வந்துட்டே இருக்கும். சாலிகிராமம் எடுத்து வச்சோடனே அது டிடியாக மாறிடுவாங்க. கரெக்டா? ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க டிடி, ராதாரமன் டிடி. விருந்தாவனில் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக வந்த டிடி அப்படியே மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த மாதிரி 6 கோஸ்வாமியுடைய வழியில் நடக்கணும். அவங்க என்ன பண்ணாங்க, குண்டா ததே கலிண்ட தனையா தீரே சபம் சீவடே. அப்புறம் அடுத்தது பாட்டு, ஹேரா தேவஜ தேவிகே சலலிதே ஹே நந்த சூனோ குதா. கிருஷ்ணா எங்கே இருக்கீங்க? விருந்தாவன காடலில் இருக்கீங்களா, இல்லைன்னா யமுனா நதிக்கரையில் இருக்கீங்களா? இந்த மாதிரி தேடுவாங்க. இந்த மாதிரி ஒரு மனப்பான்மையில் தான் நம்ம வந்து இருக்கிறோம். என்னது என்ன சாங்? இல்லை அது தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு மனப்பான்மை தான் ஒருத்தர் வந்து இருக்கணும். ஓகே, இந்த சத்கோஷாம்சம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வெர்ஸு. அது எல்லாரும் மனப்பான்மை பண்ணிடும். எதில் ஆரம்பிக்கிறது? கிருஷ்ணா கீர்த்தன கான நர்த்தன கலா நிதி धीरा धीर जन प्रियो प्रिय करो निर्मच्छर बोधितो श्री चैतन्य भारावहंतारगो वंदे रूप सनातन रघुगो श्री जीव गोपालो. இது இன்னொரு சாங் இருக்கு, சைத்தன்ய சரிதாமத்தில் வரும் ஆதிரியில்.
कृष्णो कीर्तन पादो जनिभ्राजिधा सद्भक्तावलि हंस सक्र श्रेणी विहारास्पदम् कर्णानन्दे घलध्वने मे जिह्वामरुप्राङ्गिनी श्रीचैतन्य दयानिधे कमलस லீலா ஸ்வதா ஸ்வர்துனி. இது வந்து ரொம்ப அருமையான 1.2 நினைக்கிறேன். ரொம்ப அருமையான சாங் இதுவும். இந்த மாதிரி நிறைய சாங்ஸ் வந்து எழுதி வச்சுருக்காங்க கோஸ்வாமி சார். கிருஷ்ணதாச கவிராஜ் கோஸ்வாமி எழுதின சாங் லேட்டஸ்ட் சாங். ஸோ இது வந்து இந்த மாதிரி இருப்பாங்க அவங்க. ஆனால் இப்போ சைத்தன்ய பாபு என்ன சொன்னார், ரகுநாதாஸ் கோஸ்வாமி உடனே வரேன்னு சொன்னோடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து உங்களுடைய எஸ்டேட்டை நல்லா பார்த்துக்கோங்கன்ற. உங்கள் அப்பா அம்மா பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கிறாங்க, உங்கள் மாமாவும் பெரிய பிஸ்னஸ் மேன், அந்த இதை நல்லா பார்த்துக்கோங்க, உள்ளுக்க கிருஷ்ணன் நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி தான் பிரபுபாதர் இப்போ வந்து கிரிராஜ் மகாராஜுக்கு அட்வைஸ் பண்ணுறார். உங்களுடைய ஃபாதர் எஸ்டேட்டு இதை நல்லா பார்த்துக்கோ. ஃபாதர் எஸ்டேட் யார் ஃபாதர்? ஒருத்தர் இனிஷியேஷன் வாங்கிட்டாங்கன்னா சிவேஸ்வரா முத்திர குத்துறாங்க இல்லையா, அதே மாதிரி நம்ம கௌடிய சமுதாயத்தில் வந்து பேர் மாற்றம் பண்ணிடுவாங்க. ஹரிநாம இனிஷியேஷன் தீக்ஷா வந்து பூணல் போட்டுருவாங்க. இது வாங்கியாச்சுன்னா அப்பா யார்? அதுதான் பிரபுபாதர் சொல்கிறாரு, நான் தான் உனக்கு அப்பா, என்னுடைய எஸ்டேட் நல்லா பார்த்துக்கோ, அதுக்கப்புறம் நீ பிருந்தாவன் போய் கோஸ்வாமி மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். ஓகே, அதுக்காக என்ன சொல்கிறாரு, இப்போ சர்வீஸ் பண்ணுங்க அப்படின்றாரு. அப்படின்னா ஒரு நாள் நைட் என்ன சொல்கிறாருன்னா, பிரபுபாதர் வந்து குருகுலத்தில் கிருஷ்ணா கான்சியஸ் சில்ட்ரனுடைய எஜுகேஷனை வந்து எப்படி பண்ணணுங்கிறத சொல்லிக் கொடுக்குறாரு. நிறையா பசங்க வந்து இந்த குருகுலில் படிக்கிறவங்கலாம் எல்லாம் இஸ்கான் டெம்பிளே ஃபுல் டைமாக ஜாயின் பண்ண மாட்டாங்க, அவங்க வெளியும் போயிடுவாங்க. ஒரு 10 வருஷம் 12 வருஷம் எஜுகேஷனுக்கு அப்புறம். அதனால் அவங்கள வந்து பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் அப்புறம் வந்து சயின்ஸு இதெல்லாம் நம்ம ட்ரெயின் பண்ணிடணும். மற்றபடி நம்ம பாகவதம் பகவத்கீதை இதில் வந்து நல்லா ட்ரெயின் பண்ணிட்டோம். அவங்கள சான்ஸ்கிரிட் கொஞ்சம் சொல்லி தந்தலாம். இந்த மாதிரி அவர் குருகுலம் வச்சுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டார் பிரபுபாதர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1972-74 அந்த டயத்தில் வந்து இஸ்கானுக்கு பெருசாக ஒன்றும் இந்த குருகுல் அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ தான் ஆரம்பிக்கிற புதுசு. அதனால் பிரபுபாடைய கனவு தான். டேலஸில் அமெரிக்காவில் வந்து டேலஸில் வந்து இந்த மாதிரி குருகுல் வந்து ஸ்டார்ட் பண்ணார். அதே மாதிரி விருந்தாவன்லேயும் ஸ்டார்ட் பண்ணணும், பாம்பேலையும் ஸ்டார்ட் பண்ணணும். பெரிய ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து வரணும், பக்தி வேதாந்தா ரிசர்ச் இன்ஸ்டியூட் வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. அதே மாதிரி இப்போ பாம்பேயில் வந்துருக்குல்ல. இவருடைய கனவை வந்து பிரபுபாத டிசைபிள்ஸ் வந்து ஒன்றுனா நிறைவேற்றே வராங்க. பிரபுபாத இது மாதிரி சொன்னார், திருப்பதியில் எப்படி கூட்டம் வருது பாருங்கள், ரொம்ப அருமையாக மேனேஜ் பண்ணுறாங்க, அதே மாதிரி நமக்கு ஒரு கோயில் கட்டணும், அது மாதிரி ஆசைப்பட்டாங்க. நிறைய கோயில் இந்த மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. அதே மாதிரி பெங்களூரில் ரீசெண்டாக ஒரு டெம்பிள் கட்டினாங்க. ஸோ பிரபுபாதர் என்னென்ன ஆசைப்பட்டவர், மாயப்பூரில் மிகப்பெரிய கோயில் வரும் அப்படின்னு சொல்லி பக்திவினோத் தாக்கூர் ப்ரெடிக்ட் பண்ணாங்க. இப்போ அதை கட்டிகிட்டு இருக்காங்க மாயப்பூரில். 2027 முடியும்ல. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ அதனால் இந்த மாதிரி பிரபுபாதருடைய கனவு வந்து அப்பயே பார்த்தீங்கன்னா ரொம்ப தொலைநோக்கு பார்வை அதிகம். ஹரே கிருஷ்ணா குரு அவர் அமெரிக்காவில் இருக்கும்போது எதுவுமே டெம்பிளே கிடையாது. அப்போ வந்து பார்க்கில் உட்காந்துருக்கார். அவர் வயது வந்து 70 ஆயிடுச்சு. அப்போ பார்க்கில் உட்காந்துருக்கு. ஒரு பஸ்ஸு இந்த சப்வே கண்டக்டர், சப்வேன்னு சொல்லுவாங்க, அது கண்டக்டர், இந்த ட்ரெயினில் கண்டக்டர். அவன் வந்து பக்கத்தில் உட்காரு, நீங்கள் யார் என்னன்னு பேசி கொடுப்பார். நீங்கள் இந்தியனான்னு சொல்லி கேட்பார். ஆமாம், நீங்கள் யாருங்கன்னு சொல்லுவார். நான் வந்து ஒரு இயக்கத்தோட தலைவர், எனக்கு நிறையா கோயில்கள் உலகம் ஃபுல்லாக இருக்குது. இப்போ ஒன்றுமே எஸ்டாப்ளிஷே பண்ணிக்க மாட்டார். ஓகே, உலகம் ஃபுல்லாக கோயில் இருக்குது, புத்தகங்கள்லாம் அச்சடிச்சிட்ருக்கேன், ஏகப்பட்ட ஏகப்பட்ட சிஷியர்கள் இருக்காங்க. ஓ அப்படியா அப்படியா சொல்லி கேட்டே இருப்பார் அவர். ஆனால் இது எல்லாத்தையும் என்னையும் எது பிரிக்குதுன்னா டைம் தான் பிரிக்குது அப்படின்வார். அவருக்கு புரிஞ்சு அவர் யோசிப்பார், ஓ எதுவுமே இப்போ இல்லை, பிற்காலத்தில் வரதை சொல்கிறாரு யோசிப்பார். ஓகே, ஆனால் அவர் சொன்னதெல்லாம் அப்படி உண்மையாயிடும். ஓகே, அவர் 108 கோயில் கட்டுவாருன்னு சொல்லி அவர் பிறந்த உடனே சொல்லுவாங்க ஜாதகத்தில். அதே மாதிரி 108 கோயில், கிருஷ்ணர் கோயில். ஒரு கோயிலை கட்டுறதுக்கு இவ்வளோ கஷ்டம் நமக்கே தெரியும் இல்லையா? ஒரு கோயிலை கட்டி மெயின்டைன் பண்ணி எவ்வளோ கஷ்டம். இத்தனைக்கும் நமக்கு இந்த நிறைய ஃபோன் வசதி இதெல்லாம் நிறைய இருக்குது. இந்த டயத்துலேயும் கஷ்டமாக இருக்குது. அவர் எதுவுமே கிடையாது, ஒன்லி லெட்டர்ஸ் தான்.
அவன் லெட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 புக்கு வந்துடும், பெரிய பெரிய புக்காக இருக்கும். அதை படித்து டெய்லி லெட்டர்ஸ் எழுதுவார். எவ்வளோ லெட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எல்லாம் முத்துன்னுவாங்களா, அந்த மாதிரி தான் ஒத்திக்கலாம். அவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே. அதனால் அவருடைய லைஃப் ப்ரைவேட் லைஃபே கிடையாது. நமக்குலாம் ப்ரைவேட் லைஃப் பண்ணுறோம் இல்லையா, அந்தரங்கமான லைஃப். நான் இப்போ இவ்வளோ நேரம் ஹரிகிருஷ்ணா சொல்லிட்டேன். இப்போ என்னுடைய லைஃப் நான் என்ன பண்ணுவேன், ஃபோனில் என்ன பார்த்துப்பேன், யார் என்னை கொஸ்டின் பண்ணல. வி ஹாவ் சம் ப்ரைவேட் லைஃப் இல்லையா. ஆனால் அவருக்கு ப்ரைவேட் லைஃப்லாம் கிடையாது. எப்பயுமே அவர் என்ன பேசினாலும் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணாங்க. அவர் கான்வர்சேஷன் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணாங்க. அவர் லெட்டர்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணாங்க. அவருடைய எண்ணங்கள் ஃபுல்லாகவே எங்கே மாட்டை கொண்டு இந்த அரைக்கிற மிஷின் சொல்லுவாங்கள்ல, செக்கில் இந்த இது உமியை தனியாக எடுத்து அரிசி தனியாக பிரிக்குமா, அது ஹஸ்கர் ரிமூவ் பண்ணல, அது ஏதோ அரைப்பாங்களாம். அதான் அது கையிலேயே கூட பண்ணுவாங்களா, ஏதோ மிஷின் தான். திருவையா அந்த மிஷினை இங்கே வச்சாலும் சரி, அமெரிக்காவில் வச்சாலும் சரி, அது வேலை என்ன, அது பிரிக்கிறது தான் அதோட வேலை. ஓகே, அந்த மிஷினோட வேலை. அதே மாதிரி பிரபாத எங்கே நிப்பாட்டினாலும் சரி, பிரபாத கிருஷ்ணனை பற்றி பேசுவார். அமெரிக்கானாலும் சரி, ரஷ்யானாலும் சரி, சைனானாலும் சரி, ஈராக்கில் கூட, ஈரானில் கூட இப்போ பிரபாதன் வந்து கிருஷ்ண கான்சியஸ் பற்றி பேசியிருக்கார். அதனால பிரபாவுடைய எண்ணங்கள் ஃபுல்லாக எப்பயுமே கிருஷ்ணனை லயிச்சிருக்கும். மேக்ஸிமம் எல்லா ஆச்சாரியோட லெக்சரையும் கோட் பண்ணுவார். இந்த சைட் பார்த்தீங்கன்னா ராமானுச்சாரி, வீரராமாச்சாரியா, யமுனாச்சாரியா, குலசேகராழ்வார். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஜீவ கோஸ்வாமி, ரகுநாதாச கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, அப்புறம் பெரிய பெரிய புராணங்கள் எல்லாத்தையும் கோட் பண்ணுவார். அந்த புராணங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். திடீர்னு ஒரு ஸ்லோவாக சொல்லுவார், அந்த புராணத்தில் இருக்குன்னுவார். ஓகே, இப்போலாம் நமக்கு கூகுள்லாம் இருக்கலாம், நம்ம டைப் பண்ணிடலாம், டக் இந்த பத்ம புராணா இது ஸ்டார்டிங் போட்டு லெட்டர் போட்டு அந்த கூகுளில் கொடுத்ததில்ல நிறைய சொன்னது. ஆனால் அப்போல்லாம் இதெல்லாம் இது கிடையாது. இந்த சத்யா மாதாஜி, we are going to read Hare Krishna, we are going to read Mukundamala Sutram. Okay, after that I will send a link to you. Okay, உங்களுக்கு லிங்க் பண்ண நிமிஷம். 2வது ஸ்லோகம் சத்யா மாதாஜி கீதா பேஸில் இருக்கிறார். கீதா பேஸில் கீதா பேஸ் கூகுளில் போட்டோம். ஆனால் அப்போ அந்த வசதியெல்லாம் கிடையாது. அவருடைய எல்லாமே அவருடைய மெமரியிலே எல்லாம் இருந்துச்சு. அதுதான் சொல்கிறாங்க, எஸ்ய தேவே பராபக்தி எதா தேவே ததா குரு தஷைத்தே அதிதாகியர்த்தா பிரகாசந்தே மகாத்மனா. யார் ஒருத்தருக்கு கிருஷ்ணன் மேலேயும் குருவோடைய மேலேயும் முழு நம்பிக்கை ஏற்பட்டுச்சோ வேதங்கள் முழுவதுமாக அவருக்கு வெளிப்படணும். ஓகே, அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதனால் பிரபாதிக்கு எல்லாமே தெரியும். ஸோ அதனால் என்ன பண்ணுச்சுன்னா, அப்போ டெம்பிள் அப்போ தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இல்லையா. பிரபா என்ன சொல்லுவாருன்னா, நம்ம வந்து எப்பயுமே உழைச்சிட்டே இருக்கக்கூடாது. அது கர்மி தான் அப்படி உழைப்பாங்க. காலைல 9 மணிக்கு போயிட்டு நைட்டு 10 மணி 12 மணி அது கூட டைம் கிடையாது இல்லையா, அப்படி ஆயிடுச்சு. அது கர்மி, உக்ர கர்மான்னு சொல்கிறாங்க. உக்ர கர்மான்னு கூட நமக்கு வித்தியாசம் தெரியல இல்லையா. நல்லா வேலை பார்க்கணும் அவ்வளோதான், நல்லா சம்பாதிக்கணும் அவ்வளோதான். என்ன வேலை பார்க்குறாரு, எவ்வளோ நேரம் வேலை பார்க்குறாருலாம் கணக்கு கிடையாது. அது உக்ர கர்மா, அது பண்ணக்கூடாது. அதனால் பிரபா என்ன சொல்லலாம், நீங்கள் காலைல எல்லாம் யாருமே டெம்பிளில் இல்லையேன்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ ஹரிதாஸ் பிரபுன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் சொல்கிறார், இந்த மாதிரி எல்லாரும் அவருக்கு தெரியாது எங்கே போயிருக்காங்கன்னு. எல்லா டிவோட்டிஸும் இப்போ சங்கீதம் போயிட்டு இன்னும் வரலன்னுவார். புக்கெல்லாம் விற்றுட்டு எல்லாம் சங்கீதம் போயிட்டு இன்னும் வரலன்னுவாங்க. பிரபா சொல்லுவார், 9 to 5 என்ன வேணாலும் நீங்கள் பண்ணுங்கள். 5 o'clock அப்புறம் டெம்பிள் வந்துடும். வந்துட்டு டிடி முன்னால் உட்காந்து சேன் பண்ணணும். அப்போ தான் நம்ம பக்தர். ஓகே, இல்லைன்னா நமக்கும் கர்மிக்கு என்ன வித்தியாசம், ஆஃபீஸ் வேலை பார்க்க நைட் ஃபுல்லாக வேலை பார்க்குறாங்க, அவருக்கு நமக்கு என்ன வித்தியாசம்னு சொல்லி கேட்குறாரு. இவர் தெரியாது சொல்லினோடனே கடைசியில் டிவோட்டிஸ்லாம் எங்கே போயிருக்காங்கன்னா, பீகார்லால் கந்தேல்வால் இவர் பெரிய லைஃப் மெம்பர். அவருடைய மதர், அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அதுக்காக கீர்த்தன் பண்ண போயிருக்காங்க. ஒரு வீட்டில் ஒருத்தர் இறந்தாலும் சரி பிறந்தாலும் சரி என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லாக கீர்த்தன் தான். அதுதான் கரெக்டான ப்ராசஸ். ஸோ கீர்த்தன் பண்ணுறதுக்கு டிவோட்டிஸ் போயிருக்காங்க. இது வந்து பிரபாதுக்கு அப்புறம் தெரிஞ்சவன, ஓ தட்ஸ் ஃபைன் அப்படின்ட்டார். ஓகே, இது வந்து பரவாயில்ல. மற்றபடி எல்லாமே எவ்வளோ சர்வீஸ் இருந்தாலும் சரி 5 மணிக்கு டெம்பிளுக்கு வந்துடணும். வெளியில் சுற்றிட்டு எல்லாம் முடிச்சு 5 மணிக்கு வந்துடணும். டிடி முன்னால் என்ன பண்ணாமல் சேன் பண்ணுன்றார். டிடி முன்னால் சேன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன சர்வீஸ் இருக்குது, சர்வீஸே இல்லைன்னா எல்லாருக்கும் சர்வீஸ் வந்து 9 விதமான சர்வீஸ் இருக்குது இல்லையா. சவனம், கீர்த்தனம், விஷ்ணு சரணம், பாலசேவனம், அர்ச்சனம், வந்தனம், சக்கியம், ஆத்ம நிவேதனம், தாசியம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். ஓகே, ஸோ இந்த 9 சர்வீஸை எதனாலும் பண்ணலாம். அதனால் சாண்டிங் இஸ் ஆல்சோ பவர்ஃபுல் சர்வீஸ்.
ஸோ அதனால் இப்படி நம்ம கிருஷ்ணர் மேலே நம்ம இந்த மாதிரி ஒரு பாந்தமாக நம்ம ரிலேஷன்ஷிப் வச்சா தான் அவர் என்ன பண்ணுவார், ரெசிப்ரிகேட் பண்ணுவார். ரெசிப்ரிகேட்னா அவரும் திருப்பி கொடுப்பாரு. எதுவுமே அட்டாச்மெண்ட்டே இல்லாமல் ஏதோ நான் வந்தேன் கோயிலில் சர்வீஸ் பண்ண போயிட்டேன் அப்படி கிடையாது. ஓகே, அவர் ஒரு பர்சன். நம்மளை 4 பேர் திட்டினா அவனுக்கு எப்படி இருக்கும், அதே மாதிரி அவரும் ஒரு பர்சன். அவர் நம்ம திட்டினா அவருக்கும் வலிக்கும். ஓகே, அவரை போகலன்னு சொன்னால் அவர் நல்லாயிருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், பூந்த மாலை சுத்தம் இந்த மாதிரி ப்ரேயர்லாம் படிக்கிறோம். அது ஃபுல்லாக அவரை க்ளோரிஃபை பண்ணுறது, ஃப்ளாட்டர்னு சொல்லுவாங்கள்ல, பாஸ்லாம் ஃப்ளாட்டர் பண்ணுவாங்கள்ல, சூப்பர் பாஸ். அவர் வந்து கிருப்பனாலாம் தெரியல, கஞ்சாம்பட்டி, அதுவே கெட்ட எண்ணம் முடித்தவர். அவரை போய் நம்ம க்ளோரிஃபை பண்ணுறோம். ஆனால் பகவானை க்ளோரிஃபை பண்ணுறதுல நமக்கு என்ன குறைச்சல்? அதனால் என்ன பண்ணுறோம், பகவானை க்ளோரிஃபை பண்ணுற மாதிரி நம்ம ஆக்ட் பண்ணணும். ஆக்ட்னா நடக்கிறது. ஓகே, ஆக்ட்னா ஆக்டிங் கிடையாது, ஆக்ட் பண்ணணும், நடக்கணும். பிரபா சொல்கிறார் திருப்பி, இந்த லேண்ட் எப்படி கிடச்சிது, மிஸ்டர் நாயர் வந்து இந்த லேண்ட் வச்சுருந்தார். வெரி வெரி பவர்ஃபுல் மேன், நம்மளோட பவர் அதிகம். நமக்கு எதுவுமே கிடையாது, இங்கேருந்து 4 டிவோட்டிஸ் வந்திருக்கோம், அவ்வளோதான். நம்மக்கிட்ட பணம் கிடையாது, அவர்கிட்ட பணம் இருக்குது. அவருக்கு செல்வாக்கு இருந்தது. அவர் டெய்லி நியூஸ் பேப்பர் ரன் பண்ணிட்டு இருந்தார். அப்போ யோசிச்சு பாருங்கள், அவருக்கு நிறைய கான்டாக்ட் இருக்குது, நிறைய பொலிட்டிஷியன் தெரியும், நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸர் தெரியும். இந்த லேண்டை விற்காமல் அப்படியே ஹோல்டு பண்ணி நம்ம பணத்தை வந்து சுரண்ட பார்த்தாரு. ஆனால் நமக்கு கிருஷ்ணாவுடைய சப்போர்ட் இருந்தது. ஏன்னா கிருஷ்ணா ப்ளீஸ் ஆகிட்டார். நம்ம எவ்வளோ தூரம் இந்த பக்தியை ஃபாலோ பண்ணியிருக்கோமோ அவ்வளோக்குள்ள கிருஷ்ணா வந்து ப்ளீஸ் ஆகிட்டார். அதனால கிருஷ்ணாவுடைய கருணையினால நம்ம வந்து அந்த நாயரை ஜெயிச்சிட்டோம். அந்த நாயர் என்ன ஆகிட்ட கடைசியில் இறந்துட்டார் ஆக்சுவலாக. ஓகே, கடைசியாக அந்த லேண்டு வந்து நமக்கு வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து 1974 ஜார்ஜ் ஹாரிசன் தெரியல, பீட்டில் வந்து பெரிய ஃபேமஸான சிங்கர். பீட்டில் குரூப்னு சொல்லுவாங்க, அந்த காலத்தில் பயங்கர ஃபேமஸ், லண்டனில் உள்ளவர். இவர் வந்து என்ன பண்ண பிரபா பார்க்க வந்திருக்கார். ஒயிட் குர்தா யோகி பேண்ட்ஸ் போட்டு வந்திருக்கார், பீட் பேக் வச்சுட்டு. அவர் என்ன பண்ணுறாருன்னா நல்லா அப்ரிஷியேட் பண்ணுறாரோ, நல்லா பண்ணுறீங்க இந்த மாதிரி கிருஷ்ணர் அப்ரிஷியேட் பண்ணாலும் போதுமா, நம்ம முன்னேறிட்டே இருப்போம். சும்மாவே எப்படி குறைஞ்சிட்டே இருக்கா, ஏன் கிருஷ்ணா என்ன பண்ணாங்க அப்படி இல்லை, அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருக்கிறது முன்னேறுவோம். அது ஜார்ஜ் ஹாரிசன் அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருப்பாங்க, என்னென்ன எஃபர்ட் போட்டாலும் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஸோ ராஜபோகார்த்தி நடக்குது. அப்போ ஜார்ஜ் ஹாரிசன் வந்து கர்த்தால் எடுத்து அவர் நல்லா பாடுவார். ஓகே, அவரும் பாடுறாரு. அப்போ பூரிதாசான்னு ஒருத்தர் இருக்கார், அவர் ஸ்காட்லாண்ட்லேருந்து வந்தார். அவர் ஆரத்தி பண்ணிட்டு இருக்காரு. ஆரத்தி இப்படி காட்டுவாங்க இல்லையா, அப்போ ஜார்ஜ் ஹாரிசனை பார்த்தோன்னா கை நடுங்குது. ஏன்னா எல்லாம் ஜார்ஜ் ஹாரிசன் அவ்வளோ பெரிய ஃபிகர், பயங்கர ஃபேமஸ் வேர்ல்டு லெவலில். அவருடைய ரெக்கார்ட்ஸ்லாம் டாப் 3 வந்துடும் எப்பயுமே. அவ்வளோ பெரிய ஒரு பணக்காரர் கூட. அங்கே லண்டன் போனீங்கன்னா பக்தி வேதாந்த மேனர் கரெக்டாக, அதை வந்து ஜார்ஜ் ஹாரிசன் தான் கொடுத்ததில்ல இஸ்கானுக்கு. பெரிய ப்ராப்பர்ட்டி எஸ்டேட்டே அவர் கொடுத்துருக்காரு பிரபாதற்காக. ஸோ இந்த மாதிரி ஜார்ஜ் ஹாரிசன் தனியாக கூட பிரபாதை பேசுகிறார். பிரபா சொல்கிறார், இஸ் அ வெரி குட் பாய் அப்படின்றார். ஜார்ஜ் ஹாரிசன் சொல்வார், நான் இந்த மாதிரி தலையெல்லாம் அப்போல்லாம் டிவோட்டினாலே முடிய ஃபுல்லாக சேவ் பண்ணிட்டு சிக்கா வச்சுக்கணும், அதான் டிவோட்டிஸ். அப்போ ஜார்ஜ் ஹாரிசன் கேட்பார், நான் இந்த மாதிரி சிக்கா வச்சுட்டு முடியெல்லாம் சேவ் பண்ணிவிட்டு தோத்தி குத்தா போட்டுருமான்னு கேட்பார். இல்லை நீ அப்படியே இருந்துருவார் பிரபாத். ஓகே, ஹாரிசன் ஆல்ரெடி ஹரியோட சன் ஹாரிசன் அப்படின்றார். ஓகே, அதனால் பிரபாதர் வந்து ஜார்ஜ் ஹாரிசன் அப்படியே நீங்கள் சிங்கராகவே இருங்க, உங்களை பார்த்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி இந்த கோவிந்த மாதிபுருஷம். இப்போ இஸ்கான் டெம்பிளில் போனீங்கன்னா 7 கால காட்டில் போடுவாங்க. அந்த பாடலை வந்து ஜார்ஜ் ஹாரிசனோ அதில் பங்கு இருக்குது. யமுனா மாதாஜி ஜார்ஜ் ஹாரிசன்லாம் சேர்ந்து பாடினது, மியூசிக்லாம் அவர் தான் போட்டார். இது பயங்கர ஹிட்டு, மெட்டீரியலாகவும் ஹிட்டு. ஆன்மீகத்துலேயும் பிரபாத் சொல்லிடுவார், இது வந்து எல்லா கோயிலையும் பாடணுன்றார். அதான் அந்த கோவிந்த மாதிபுருஷங்கிறது பிரம்மா பாடிய பாடல். இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் நாலேஜ் வந்து பிரம்மா. ஏன்னா ஃபஸ்ட்டு கிரியேட்டர் வந்து பிரம்மா தான். யார் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணப்பட்டாங்க, ஸ்வயம்பூ அப்படிங்கிறது பிரம்மா. சம்பூனா சிவனே பிரம்மாட்டேன்னு தான் வரார் இல்லையா. ஆனால் சிவனுடைய ஆன்மீக ஸ்டேட்டஸ் அதிகம் பிரம்மாவோட. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து பிரம்மா தான் வர்றாரு. ஆனால் பிரம்மா இஸ் வெரி இன்டெலிஜென்ட். அவருடைய நாலேஜ் தான் பிரம்ம சங்கீதம். அதில் வர 2 சாங்கை என்ன பண்ணுவாங்கன்னா, மார்னிங் வந்து டெய்லி பகவானை வரவேற்கும் போது அதை பாடுவாங்க. அது ஆர்த்தி சிங்கார ஆர்த்தி தானே சாந்தி, சிங்கார ஆர்த்தி தானே. அதில் வந்து பகவானுக்கு வந்து பாடுவாங்க, கோவிந்த மாதிபுருஷம் பாடுவாங்க. இது வந்து யமுனா மாதாஜி ஜார்ஜ் ஹாரிசன் பாடினது, மீன்ஸ் அந்த பாடலில் பாடுவாங்க. அப்புறம் எல்லாம் 2 பிரபாதரும் ஜார்ஜ் ஹாரிசன் சேர்ந்து ஹாட்டான பிரசாதம், சூடான பிரசாதம் சாப்பிட்றாங்க.
2 மணி நேரம் பேசிட்டாங்க. ஓகே, அப்போ அங்கே உள்ள ஒரு பையன், சின்ன பையன், வாலியா அவருடைய பையன் ஜார்ஜ் ஹாரிசன் நிற்கிற உடனே ஓடிடுவான். நான் பார்க்கணும்னு சொல்லி ஓடிடுவான். அப்போ சொல்லுவாங்க, நீங்கள் பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அந்த பையன்கிட்ட. அவன் என்ன பண்ணிடுவான், கடன்னு ஓடி போய் பார்க்கறதுக்காக வந்துடுவான். ஓகே, ஸோ பிரபா ஜார்ஜ் ஹாரிசன் பேசிகிட்டு இருப்பாங்க. டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, அந்த மீட்டிங்கை முடிச்சுப்பாங்க. 2 பேரும் பேசிட்டாங்க, முடிச்சுப்பாங்க. அந்த பையன் வந்து முடிச்சுப்பாங்க. இப்போ ஜார்ஜ் ஹாரிசன் வந்து இந்த டெம்பிளை சுற்றி கட்டுறாங்க. ஷியாம் சுந்தர் பிரபுவும் கிரிராஜ் பிரபுவும் டெம்பிளை சுற்றி கட்டுறாங்க. டிடி எல்லாம் கட்டுறாங்க. இப்போ ராதா ராசபிகார டிடி இப்போ வந்து டெம்பிள்லாம் பில்ட் பண்ணல. இன்னும் ஜிகு டெம்பிள் பார்த்தீங்கன்னா பெரிய டெம்பிளாக இருக்கும். பெரிய அது வந்து 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி வரணும். அப்போ வந்து இந்தியாவில் இஸ்கான் டெம்பிளே கிடையாது. மொத்தம் 3 இடத்துல தான் லேண்டு பார்த்துட்டு இருப்பாங்க. மாயாப்பூரில் லேண்ட் அப்போ தான் வாங்க போகிறாங்க. பாம்பேயில் லேண்டு வாங்கியாச்சு. விருந்தாவனில் அடுத்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஓகே, அந்த மாதிரி ஸ்டேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா 3 கோயிலுமே பெரிய கோயில். விருந்தாவன், கிருஷ்ண பலராம் மந்திர், மாயாப்பூர் கௌரங்கா, இங்கே ஜுகு மும்பையில் ராதா ராஸ்பிகார். இந்த 3மே எக்ஸாம்பிள் ஃபார் ஹோல் வேர்ல்டு. அப்படி ஆயிடுச்சு. இஸ்கான் பார்த்தீங்கன்னா 100க்கு மேலே கோயில் வந்து அமெரிக்கா, யூரோப்பு, கனடா எல்லாத்துலேயும் கட்டிட்டார் பிரபாத். அதுக்கப்புறம் தான் இந்தியாவுக்கு வராது. இந்தியாவில் கோயிலே இல்லை. அப்போ ஆக்சுவலாக இந்தியாவில் டிவோட்டிஸே கிடையாது. இந்தியன்ஸ் யாருமே ஃபாலோ பண்ணுறது ரெடியாகவே இல்லை. இப்போ பண்ணுவாங்க, அப்படியே வந்து வீட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி டெடிக்கேட்டடாக இல்லவே இல்லை. ப்ரீச்சிங் பண்ணுறதுக்கெலாம் ஆளே இல்லை. அப்புறம் தான் இந்த 3 கோயிலை கட்டி இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்தியாவில் வந்து இஸ்கானுடைய எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு. ஓகே, பிரபா சொல்லார், இஸ் a வெரி நைஸ் பாய். ஜார்ஜ் வந்து ரொம்ப நைஸ் பாய், வெரி குட் பாய். அவர் வந்து என்னை இப்போ பாம்பேயில் பார்க்கறதுக்காக லாஸ்ட் இயர் வந்தார். இந்த வருஷம் வந்திருக்காரு. அவர் எப்பவுமே ஜெகநாதரை வந்து இந்த ஃபீட்பேக்கில் வச்சுருப்பார். ஜார்ஜ் ஹாரிசன் சரி எப்பயுமே சேட் பண்ணுவார். ஜெகநாதர் வந்து ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அப்போ ஒரு நாடகம் போடுறாங்க. ஓகே, ட்ராமா, நரசிம்மன் ட்ராமா போடுறாங்க. நரசிம்ம சதுர்த்தி. அப்போ வந்து ஜெகத் புருஷா இது வந்து ஒரு ட்ராமா ஆர்கனைஸ் பண்ணுறார். நரசிம்மர் பிரகலாத் இந்த டெம்பிள் ரூமில் போடுறாங்க. சின்ன டெம்பிள் ரூம் தான். அப்போ 150 பேர் இருந்தாலே டெம்பிள் ரூம் ஃபுல்லாகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 50,000. இதுமாதிரி இஸ்கான் சென்னைக்கே 1000 பேருக்கு மேலே வராங்க. அங்கே 50,000 பேர் வருவாங்க அந்த ஹாலில். மீன்ஸ் வந்துட்டு போகிற கூட்டமாக இருக்கும். இப்படி நிச்சயமாக ஒரு 2000 நிற்கலாம். அப்போ நவயோகேந்திரா தான் பிரகலாத் மகாராஜ், நவயோகேந்திர மகாராஜ். அப்போ வந்து நவயோகேந்திர பிரபு, நவயோகேந்திர பிரபு வந்து பிரகலாத் மகாராஜ். பகவதா நரசிம்மதேவ். ஜெகத் புருஷா வந்து ஹிரண்யகசிபு, ரொம்ப தின்னாக இருப்பார். ஹிரண்யகசிபு வந்து தவம் பண்ணுவான் இல்லையா, அப்போ எலும்பு தோலாம் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி ஹிரண்யகசிபு ஆட் பண்ணுவார் ஜெகத் புருஷா. பிரபாத் பார்க்கும்போது வியாசர் உட்காந்து பார்த்துருப்பார். அவர் அந்த பாஸ்ட் டைம்குள்ளேயே போயிடுவார். நிஜமா அங்கே நரசிம்மர், ஹிரண்யகசிபு, பிரகலாத் மகாராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் பார்ப்பார் அவர். ஓகே, ஹிரண்யகசிபு ரொம்ப பவர்ஃபுல் பர்சன். பெரிய மீசையெல்லாம் வச்சு இப்படி பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவர் ஒல்லியான ஆள் தான் கிடச்சிது. ஏன்னா அவர் ஆஸ்திரேட்டில் இருக்க மாதிரி கட்டிடுவாங்க, தபஸ்யாவில் இருக்க மாதிரி கட்டி ஒல்லியாக கட்டிடுவாங்க ஜெகத் புருஷா. ஓகே, ஏன்னா ஆள் வந்து அவருக்கு வர வேண்டிய ஆள் வந்து வந்திருக்க மாட்டாங்க. இப்போ ஜெகத் புருஷா வந்து நீங்கள் டெம்பரரியாக பண்ணுங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து நடிக்க வச்சுருவாங்க. ஓகே, அவரே வந்து ஸ்டேஜுக்கு வந்துட்டார். ஓகே, பிரபாவை ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிட்டார் அந்த ட்ராமாவில். பிரபா பார்க்குறாரு. அவர் வாட்ச் பிரபாதர் வாட்ச் பண்ணுறாங்க. அவர் கண்ணை பார்த்தீங்கன்னா அப்படியே வைடு ஓப்பன் ஆகிடுச்சு. ஆக்சுவலி பிரம்மாவை பார்க்குறாரு. அது வரம் கொடுக்கும்போது பிரம்மாவை பிரம்மாவே அங்கே இருக்கிறார், வரம் கொடுக்குறாரு ஹிரண்யகசிபுக்கு. ஸ்மைல் அப்படியே சிரிக்கிறார் அவர். கிளைமேக்ஸில் வந்து ஹிரண்யகசிபு வந்து பிரகலாத் மகாராஜோடைய உங்கள் கடவுள் எங்கே இருக்காருன்னு சொல்லி கேட்குறாரு. அங்கே ஜெகத் புருஷ பிரபு அந்த பில்லரில் இருக்காருன்னு பில்லரை உடைக்கிறார். பில்லர்லேருந்து நரசிம்மராக வர்றார். பாகவதாஸ் அவர் நரசிம்மராக வர்றார். ஓகே, பிரபாத் உடனே என்ன பண்ணுறாரு, ஃபுல்லாக அது அப்சர்வ் ஆகி இப்படி ஃபுல்லாக சாஞ்சிட்டார். அந்த வியாசாசனே கவுற மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஃபுல்லாக மூழ்கிட்டார் அதில். ஓகே, இப்போ ஜெகத் புருஷா சொல்கிறாரு, ரொம்ப வருஷமாக நிறைய ட்ராமா நான் போட்டிருக்கேன், ஆனால் எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. நான் வந்து சின்ன வயசுலேருந்தே ஆக்ட் பண்ணுறேன். ஆனால் இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு வரப்பிரசாதம். ஏன்னா பிரபுபாதர் இங்கே இருந்தவொடனே எல்லா டிவோட்டிஸுமே
அந்த ட்ராமாவில் இந்த கதாபாத்திரத்தை எடுத்து ஃபுல்லாக நாங்கள் பண்ணோம், ரொம்ப அருமையாக நாங்கள் பண்ணோம். பிரபாதர் நாங்கள் இருந்ததே எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அவருடைய எக்ஸ்பிரஷன், அவருடைய மகிழ்ச்சி. சில டிவோட்டிஸ்லாம் ட்ராமாவே பார்க்கலையாம், அவங்க என்ன பண்ணாங்களாம், பிரபாதரோட ஃபேஸை பார்த்துட்டே இருக்காங்க. எப்படி அது மாதிரி. ஓகே, எல்லாமே ஃப்ளாலஸாக இருந்தது ட்ராமா. எனக்கு பெரிய அச்சீவ்மெண்ட் சொல்லி ஜெகத் புருஷ் சொல்கிறார். ஓகே, ஏன்னா நம்ம வந்து ஒரு மகாபாகவத்தை நேரில் பார்க்கறதுனால நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தெரியல. இப்போ நம்ம யோசிச்சு பாருங்கள், ராமானுச்சாரி இங்கே இருக்கார், நம்ம அவருக்கு சேவை பண்ணணும் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி பிரபுபாதர் வந்து அந்த மாதிரி ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணிட்டாங்க. உலகம் ஃபுல்லாக கிருஷ்ண இயக்கத்தை பரப்பிட்டாங்க. அப்போ அந்த பக்தர்கள்லாம் ஒருத்தர் பார்க்கும்போது ஷேர் பண்ணும்போது அவங்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம இதை உணர முடியல. ஓகே, நம்ம கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணுறோம், நம்ம ஃபுல்லாக உணர முடியல. ஸோ பிரபா லெக்சர் குருதா, இன்றைக்கி வந்து நரசிம்மதேவனுடைய அவதார நாள். எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த மாதிரி நான் ரொம்ப அழகாக இந்த ப்ளே பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி நான் ஹிரண்யகசிபுவை தேங்க் பண்ணுன்றார். ஹிரண்யகசிபு ரொம்ப நல்லா பண்ணாருன்றார். இப்படி சொன்னோன்னா ஜெகத் புருஷாவுக்கு அப்படி பயங்கரமாக சூப்பர் போது எனக்கு. ஓகே, நத்திங் கம்பேர்ஸ் வித் கெட்டிங் கன்ஃபர்மேஷன் தட் பிரபுபாதர் இஸ் ப்ளீஸ்ட் வித் சம்திங். இது பிரபுபாதர் ப்ளீஸ் ஆகிட்டாரு இந்த சர்வீஸில் சொன்னோன்னே, அப்போ வந்து அவருக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, இட்ஸ் அ பெஸ்ட் டைம் ஃபார் மீ டு லீவ் மை பாடி. என் உடலை இப்போ விட்டுறணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, எப்படி குலசேகர பாடுவார்ல, கிருஷ்ண தொரிய பத பங்கஜனம் தம் அத்தியமேஷதோ மானசராஜகம்ஷம் பிராண பிரயாண சமயே கமமாரபித்தோ கந்தாமரோதன விதோ ஸ்மரணம் குதஸ்தே. இப்படி ஒன்று நினச்சிட்டு இருக்கையிலேயே நான் என்னோட உயிர் போயிடணும் அப்படின்றார் இல்லையா. அவனுடைய பாதாரந்தங்களை நினச்சிட்டு இருக்கையிலேயே அப்படியே என்னை உயிர் போயிடணும், நல்லா இருக்கு என் உடல். இல்லைன்னா நான் இறக்கும் தருவாயில் கப்ப பித்தா வாயு என்னை தொண்டையை நெரிக்கிறோம். அப்போ நான் வந்து நம்ம வார்த்தை கூட வெளியே வராது ஆக்சுவலாக. அப்படின்னு பேசுவாங்க, நான் என்ன பேசுகிறாங்கன்னு புரியாது. அந்த டயத்தில் நான் இறக்க வேணாம், இப்பயே நீ இறந்துடுறேன். அதே மாதிரி ஜெகத் புருஷா சொல்கிறார், இதுதான் பெஸ்ட் டைம் எனக்கு இறக்கிறதுக்கு. பிரபுபாதர் ஃபுல்லாக ப்ளீஸ் ஆகிட்டார் என்ன சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறார். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஜுகு ஸ்டோ இது பண்ணலாம். ஜுகுவில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 1 year ஆயிடுச்சு. இந்த டெம்பிளை இடித்தாங்க இல்லையா, பிஎம்சி முனிசிபாலிட்டிக்காரங்க வந்து இந்த டெம்பிளை இடித்தாங்களா, 1 year ஆயிடுச்சு. அது வந்து ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். மிஸ்டர் கிருஷ்ணராவ் ராணே, இவரும் நாயரோட இருந்தார். அவர் என்ன பண்ணார்னா, அந்த டெம்பிளை இடிக்கும்போது அவங்களோட டிவோட்டிஸ்லாம் தரத்தரம் இழுத்துட்டு போனாங்க, ஃபாரின் டிவோட்டிஸ் எல்லாம். அப்போ வந்து இவர் வந்து சிரிச்சாராம், டிவோட்டிஸை பார்த்து சிரிச்சாராம். அந்த மாதாஜிஸ்லாம் கொஞ்சம் அடித்து, போலீஸ்காரங்க அடித்து இழுத்துட்டு போனாங்க. தலைமுடியை பிடிச்சி அப்படி தரத்தரம் இழுத்துட்டு போனாங்க மாதாஜிஸ்லாம். இதெல்லாம் பால் தாக்கரே இப்போ பயங்கர பெரிய ஃபிகர் அப்போ பாம்பேயில். அவர் மிரட்டினோட தான் அந்த அதை நிப்பாட்டாங்க டெம்பிளை. கடைசியாக டிடியை இடிக்க போகும்போது அவர் ஃபோன் வந்தோடனே ஓடி வந்து நிப்பாட்டாங்க கோயில். ஓகே, டிடிக்கு ஒன்றுமே ஆகலை. அதுக்கப்புறம் எல்லா ஆர்த்தியும் போச்சு. கொஞ்சம் நேரம் ஜெயிலில் வச்சுட்டு அப்புறம் எல்லாம் வெளியே விட்டாங்க. அதுக்கப்புறம் பெரிய இஷ்யூ அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இல்லையா. இப்போ கரெக்டாக 1 year ஆயிடுச்சு. இந்த ராணே வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே அந்த நாயர் இறந்துட்டார் இப்போ. ஓகே, இந்த ராணே வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பர்சன் அந்த இடத்துல, ரொம்ப இன்டெலிஜென்ட் வேறு அதிகம். அதனால் என்ன பண்ணுறாரு, இவங்களுக்கு எதிராக அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கார் வச்சுக்கிறதே பெரிய விஷயம். ரொம்ப வெல்தியாக இருந்தால் கார் வச்சுக்க முடியும். இந்த ராணே கார்லாம் இருந்தது அப்போ. பெரிய பெரிய ஆளுங்களாம் அவர் வீட்டுக்கு வராங்க. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, என்னாவது பிளான் பண்ணிகிட்டே இருப்பார். இந்த இஸ்கானுக்கு எதிர்த்தாப்பில், இஸ்கானுக்கு எதிராக இன்னும் டெம்பிள் வரவிடாமல் ஏதாவது பண்ணணும்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணிட்டாரு. அப்போ அந்த ஒரு மாதாஜி, அவங்க பேர் காந்திவா மதர் யசோதா, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ராணிவை அப்போ கர்ஸ் பண்ணாங்க, சாபம் கொடுத்தாங்க. இப்போ நீங்கள் எங்கெல்லாம் இந்த கிருஷ்ணா டெம்பிளை வந்து இப்படி இடிக்கும்போது இடித்து அவங்க தீயெல்லாம் வச்சு கொளுத்துவாங்க அந்த முனிசிபாலிட்டிக்காரங்க. அப்போ நீ சிரிச்சேல, நீ இதே மாதிரி ஒரு நாள் எரிஞ்சு போவேன்னு சொல்லி அந்த சாபம் கொடுப்பாங்க 1 yearக்கு முன்னால். ஓகே, அதே மாதிரி ராணிக்கு 1 yearக்கு அப்புறம் என்ன ஆகிடுன்னா ஒரு பெரிய வியாதி வந்துடும், கேன்சர் வந்துடும். ஓகே, அவரால் தாங்கவே முடியாதான், வலி தாங்க முடியாதான், அந்த மாதிரி வலியும். ஓகே, அதனால தான் கிருஷ்ணாவுடைய காரியத்தில் நம்ம இது பண்ணக்கூடாது. இந்த நாயர் வந்து பிரபுபாதர்கிட்டே சேலஞ்சு விடுவார், உங்கள் டிடியை நான் அடிச்சு 2 பிளந்துரு, உங்களெல்லாம் தூக்கி போடுறேன்னு சொல்லி சவால் விட்டு வெளியே போவார். அப்படின்னா வில்லாமல் கோவம் போவார் பிரபுபாதர்கிட்ட. பிரபா அப்படி சொல்லி முடித்தோடனே ஒரு 2-3 வாரத்தில் அதான் ஆள் உயிர் போயிடும். ஏன்னா இந்த மாதிரிலாம் ஒரு 70% இப்படிலாம் பேசக்கூடாது. ஓகே, இந்த மாதிரி சேலஞ்சோட பிரபுபாதர் ப்ரே பண்ணாரா கிருஷ்ணர்கிட்ட,
கிருஷ்ணா இந்த மாதிரி ஜந்துவெல்லாம் நீ கொண்டு அப்படின்ட்டு சொல்கிறார். பிரபுபாதர் வந்து சின்ன வயதில் இருக்கும்போது, சின்ன வயது மீன்ஸ் 22 வயசில் இருக்கும்போது அவருடைய குரு மகாராஜ் பக்தி சித்தாந்த சரஸ்வதி கிருஷ்ண மகாராஜ் என்ன பண்ணுறாருன்னா, அந்த விடுதியில் அந்த ஆசிரமத்தில் இருக்கும்போது ஒரு பாம்பு உள்ளே வந்துச்சு. அப்போ வந்து என்ன பண்ணுறது யாருமே தெரியல. பிரபுபாதர் பார்க்குற பாம்பு வந்துச்சு, இப்போ நம்ம சாதுவாச்சேன்னு சொல்லி பார்க்குறாரு. அப்போ குரு மகாராஜ் சொல்லார், அடி அப்படின்றார், பாம்பை அடித்து கொண்டுரு அப்படின்றார். உடனே டிஸ்டர்பன்ஸாக அடிச்சு சேர்த்து கொண்டுறாங்க. பிரபுபாதர் யோசிக்கிற ஏன் இப்படி சொன்னாருன்னா, குரு மகாராஜ் ஒரு ஸ்லோகம் சொல்கிறார், அந்த கோட் பண்ணி சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு, இந்த மாதிரி ஜந்துங்களை அடித்து கொண்டா செயின்ட்லி பர்சனே ஹாப்பியாக இருப்பார் பாம்பு. இந்த மாதிரி ஏன்னா இன்வியஸ் என்டிட்டி சும்மா பண்ணாமல் கொத்தும் அது. அதே மாதிரி நாயரும் அதே மாதிரி தான். ஓகே, இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் த ஸ்னேக். ஸ்னேக்கோட டேஞ்சரான பர்சன். ஓகே, இந்த மனிதன். அதனால இந்த இன்வியஸ் பர்சன் இறக்கட்டும்னு சொல்லி பிரபுபாதர் பே பண்ண 3 வாரத்தில் இறந்துடுவார். ஓகே, இப்போ என்ன ஆச்சு, இந்த ராணைக்கு வந்து கேன்சர் வந்துடுச்சு. கேன்சரை வந்து தாங்க முடியல அவரால். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் வந்து அவர் பாடி மேலே அவர் அந்த மண்ணெண்ணையை ஊற்றி அவரே கொளுத்திப்பார், சூசைட் பண்ணிட்டார். ஓகே, அந்த மாதாஜி சொன்னது கரெக்ட் ஆயிடுச்சா? இந்த மாதிரி யாரெல்லாம் அப்படி எதிர்த்தாங்களோ அந்த கோயிலே வரக்கூடாதுன்னு சொல்லி ஆம்புலன்ஸ் வரும். ஏன்னா அவர் வந்து நிறைய தந்திரம்லாம் பண்ணுவாங்க. தந்திரம்னா கேரளாவில் அதிகமாக இருக்கும், தந்திரம்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் பண்ணுவார். அந்த மாதிரி பிளாக் மேஜிக், கரெக்டாக அதெல்லாம் பண்ணுவார். இந்த பிளாக் மேஜிக்கில் என்ன பிரச்சனைனா, நம்ம யாராவது அடிக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சு அந்த பர்சன் வந்து ஆன்மீகத்தில் அதிகமாக இருக்காருன்னா அந்த பர்சனை அடிக்கிறதுக்கு பதிலாக திருப்பி இவரே வந்து அழிச்சிடும். ஓகே, அந்த மாதிரி நடந்துச்சு. அதை போய் சொல்கிறாங்க, அந்த ஆளுக்கு அந்த மாதிரி நடந்துச்சு கூட சொல்கிறாங்க. இஸ்கான் டெம்பிளில் இந்த மாதிரி பண்ணலான்னு அந்த மாதிரி ஆயிடுச்சு சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 பேர் இது முடிஞ்சது. இப்போ இன்னொருத்தர் இருக்கார் ஆக்சுவலாக, அவரும் பிரச்சனை பண்ணுவார். அடுத்து வந்து உடனே என்ன பண்ணாங்கன்னா, அந்த முனிசிபாலிட்டிக்காரங்க வந்து அந்த பக்கத்தில் இருக்க ஒரு பெரிய மைதானத்துக்கு கிருஷ்ணராவ் ரணே மைதான் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுட்டாங்க. அந்த ஆள் பேரை வச்சு அவர் சொசைட்டியில் பெரிய ஆள் இல்லை, அதனால அவர் பேரை வச்சுட்டாங்க. ஓகே, ஸோ பிரபுபாதர் வந்து ஒரு டிசைபிள் வந்து அவரை பார்க்க வந்திருக்காரு. ரொம்ப இன்டிமேட்டாக பேசுகிறாங்க பிரபுபாதர் அந்த டிசைபிளோட. யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கீதாஜ் மாதிரி, யார் அவரோட பேர் என்ன அப்படின்னு கேட்டால் அவர் பேர் கோபால் கிருஷ்ணா அப்படின்ட்டார். இந்த கோபால் கிருஷ்ணா வந்து பாம்பே அடிக்கடி வராரு. ஏன்னா அவங்க அம்மா அங்கே இருக்காங்க, அவங்க அம்மா சாண்டா குரூஸில் இருக்காங்க, ஜுகுலேருந்து பக்கத்துலாம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இவரை ஃபஸ்ட்டு டைம் கீதா மாதிரி பார்க்குறாங்க கோபால் கிருஷ்ணாவை. இப்போ கோபால் கிருஷ்ணா மகாராஜ், பெரிய மகாராஜா வந்துடுவார் பின்னால் இல்லையா. அவருக்கு மேரேஜ் ஆகிடும், அதுக்கப்புறம் சன்னியாசி மகாராஜ் ஆயிடுவாங்க. அப்புறம் அப்போ வந்து ஒருத்தர் கேட்பார், ஒருத்தர் வந்து ஒரு டாக்டர் வந்து கேட்பார், இந்த மாதிரி நான் உங்கள் லேண்டில் இப்போ வந்து கோயிலெலாம் இல்லை, இப்போ நான் ஒரு கிளினிக் மாதிரி போட்டுக்கிறேன், நான் வந்து உங்களுக்கு நான் பிஸ்னஸில் ஷேர் கொடுத்துட்றேன்னுவார். உடனே டிஸ்டர்ப்ஸாக கேட்பாங்க, நம்ம இது மாதிரி பண்ணலாமா, உங்களுக்கு இடம் கொடுக்கலாமா கேட்பாங்க. ப்ராப்பர் சொல்லணும், நம்ம வந்து இங்கே பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக வரல, எக்ஸ்ட்ரா பிஸ்னஸாக உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னா ஆன்மீக புத்தகங்களை வீங்க. எவ்வளோ பிஸ்னஸ்லாம் பண்ணுவாங்க. சில டிஸ்டர்ப்ஸ் கேட்பாங்க, ஜுவல்லரி பிஸ்னஸ் பண்ணலாமா, நிறைய காசு வரும் ப்ராப்பர், அந்த அப்படியே அந்த காசெல்லாம் எடுத்து நம்ம கிருஷ்ணாக்கு யூஸ் பண்ணலாம். வேண்டான்னு ப்ராப்பர். நீங்கள் வந்தீங்கன்னா அந்த மாதிரி டிவைட் பண்ணக்கூடாது. நம்மளுடைய வேலை என்ன, 24 hours கிருஷ்ணா பற்றி நினச்சிட்டு இருக்கோம். ஓகே, அதுக்காக நான் பிஸ்னஸ் கிரியேட் பண்ணேன்னு சொல்லி புக்ஸ் நிறைய எழுதியிருக்காருல, அந்த புக்ஸ் எல்லாம் கொண்டு போய் கொடுங்க. இந்த புக்ஸை கொடுத்தா எவ்வளோ கிடைக்கும் யோசிச்சு பாருங்க. 50 ரூபா மார்ஜின் கிடைக்கும் இல்லையா. ஆனால் ஜுவல் பிஸ்னஸ் போனால் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அது வந்து உங்களை மாயா சைடு இழுத்துட்டு போயிடும்னு சொல்லி ப்ராப்பர் வேணான்டுவார். இந்த மாதிரி பிஸ்னஸும் வேணான்டுவார். இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. இப்போ இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸ் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலைசேஷனோட இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸ் இருக்குது, ஹாஸ்பிட்டல் கிரியேட் பண்ணுற இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸ் இருக்குது. எவ்வளோ பேர் நம்ம அந்த உடல் இல்லைங்கிறது தெரியல, அதை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். உடனே என்ன பண்ணாங்க, ஒரு ஹாஸ்பிட்டலில் ப்ரோக்ராம் போடுறாங்க, எல்லாம் சாண்டிங் போட்டோன்னா அவங்க உள்ள பேஷண்ட்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாகிறாங்க. இப்படி மறந்துட்டு எல்லாம் கீர்த்தனில் கலந்துக்கிறாங்க. பிரபா சொல்லலாம், இதை மாதிரி உடனே அவங்க லைஃப் வந்துச்சு பாரு. இதுதான் நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த மாதிரி நம்ம கீர்த்தன் பண்ணுறது தான் நம்மளுடைய வேலை. ரஷ்யன்ஸ் கூட இதை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ கிரிராஜ் மகாராஜா வந்து அவங்க அம்மா அப்பா கூப்பிட்றாங்க. அவங்களால அவங்க அப்பா அம்மாலாம் புரிஞ்சுக்க இது நம்பவே முடியல. நீ தானே பேசுறது கேட்குறாங்க. ஆமான்றாங்க. பிரபா சிரிக்கிறார். ஆமாம், அவர் வந்து அவங்க அப்பா பெரிய லாயர், அவங்க அம்மாவை ரொம்ப நல்ல மனிதர்கள், அம்மா அப்பா ரொம்ப நல்லதாக இருக்க பையன் தான், பையனும் நல்ல பையனாக இருக்கான். கிரிராஜ் மகாராஜாவுடைய அப்பா வந்து பெரிய பணக்காரர் அமெரிக்காவில். அவர் எல்லாத்தையும் வேணாம்னு சொல்லி இங்கே வந்துட்டார். இப்போ அவங்க அப்பா வந்து கால் பண்ணுறாங்க, அப்பாவும் கால் பண்ணுறாங்க.
ஆனால் கிரிராஜ் மகாராஜ் கொஞ்ச நாள் இருந்து திருப்பி வந்துடுறாரு. நான் ஒன்றும் இழுக்கலைன்னு சொல்லிடுறாரு பிரபுபாதர். உங்கள் பையன் விருப்பப்பட்டால் கூட்டு போங்கன்றார். ஓகே, அவர் இங்கே இஷ்டப்பட்டு இருக்கிறார் கிரிராஜ் பிரபு. ஸோ மிஸ்டர் சேத்தி என்ன பண்ணார்னா, இன்னும் ஒரு அடிஷ்னல் ஸ்டோரி பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மணி கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் சினிமாக்காரங்களாம் இருப்பாங்கள்ல, அவங்கள வச்சு விளம்பரம் கொடுத்தாங்கன்னா நல்ல மணி கிடைக்குன்றார். ஓகே பிரபா, அது எனக்கு ஒரே ஒரு விஷயம் பண்ணணுவார். என்ன விஷயம்னு கேட்பார். எனக்கு 2-3 டிவோட்டிஸ் கொடுத்தீங்கன்னா நான் அவங்கள யூஸ் பண்ணி இதுக்கு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுத்து ஆக்டர்ஸ்லாம் அதெல்லாம் நம்ம ஹெல்ப் பண்ணாங்கன்னா நான் பண்ணிடுவேன் அப்படின்பார். பிரபா சொல்வார், நோ நோ நோ, டிவோட்டிஸ்லாம் டிக்கெட்ஸ்லாம் சேல் பண்ண முடியாது, பக்தர்கள் டிக்கெட் சேல் பண்ண முடியாதுன்றார். பக்தருடைய நிலைமை என்ன? அவன் கிருஷ்ணாவுடைய புக்கு கொடுக்கலாம், கிருஷ்ணா பற்றி பிரச்சாரம் பண்ணலாம். இந்த மாதிரி டிக்கெட்லாம் இதெல்லாம் சேல் பண்ண மாட்டாங்கட்டார். ஓகே, தே ஆர் மென்ட் ஃபார் செல்லிங் புக்ஸ். ஆன்மீக புத்தகங்களை கொடுத்து அவங்களுக்கு தான் அதுதான் பக்தர்கள். இந்த மாதிரி கவர் பண்ணி நிறைய பணம் வைக்கிறதுக்கு இதெல்லாம் நீங்கள் பக்தர்கள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுவார். ஓகே, அவருடைய ஃபோக்கஸ் பாருங்கள். இஸ்கான் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆர்கனைசேஷன் டிவைட் ஆயிரும்ல, ரொம்ப ஃபோக்கஸ். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்காவில் வந்து கிருஷ்ண கான்சியஸ் வைக்காதீங்க, நிறைய பேர் வரமாட்டாங்க, காட் கான்சியஸ் வைங்க அப்படின்வாங்க. ரொம்ப அதெல்லாம் இல்லை, கிருஷ்ணா கான்சியஸ் தான் வைக்கணும். ஓகே, கிருஷ்ணா இஸ் காட், ஸோ வில் புட் கிருஷ்ணா கான்சியஸ் வழி. நிறைய பேர் வரானா பரவாயில்ல. 4 ஒழுக்க விதிகள் வச்சுருக்கீங்களே, உலால் விடக்கூடாது, மது அருந்தக்கூடாது, அப்புறம் வந்து சூதாடக்கூடாது, தகாத உறவு கொள்ளக்கூடாது. இதெல்லாம் ஃபாரினர்லாம் பண்ணுவாங்க. இப்படி பண்ணி நிறைய பேர் வரமாட்டாங்க. பரவாயில்ல, வர்றவங்க வரட்டும். பிறப்பா கடைசி வரை என்ன பண்ணல, இதை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணல. அதான் நல்லது. ஆக்சுவலாக பிறப்பா அந்த மாதிரி தான் இஸ்கானை கொண்டு வந்தார். அதனால் நீங்கள் மாதிரி டிக்கெட்ஸ்லாம் நீங்கள் விற்கிறதுக்கெலாம் டிவோட்டிஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டார். நீ டெம்பிள் நீங்கள் தனியாக பண்ணிவிட்டு ஏதாவது டெம்பிளுக்கு ப்ரோக்ராம் ப்ராஃபிட் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல, அதுக்கு எனக்கு அப்ஜெக்ஷன் இல்லை. நீங்கள் யாராலும் கூப்பிட்டுக்கோங்க, ஆக்டர்ஸ் கூப்பிடுங்க, எப்படினாலும் நீங்கள் பண்ணுங்கள். பட் ஆனால் டிவோட்டிஸ் வந்து டிக்கெட்ஸ்லாம் சேல் பண்ண வர மாட்டாங்கன்ட்டார். ஓகே, இந்த மிஸ்டர் சேத்திய லைஃப் மெம்பர் தான். அவருமே ஒரு வாலண்டியர் தான், பெரிய பணக்காரர் அவரும். ஓகே, இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணும்போது டிவோட்டிஸ் கேட்குறாரு. ஆனால் டிவோட்டிஸோட ஃபோக்கஸ் வந்து இதெல்லாம் இருக்கும்னு சொல்லி பிறப்பார். டிவோட்டிஸ் தான் யார்? ஒரு இனிஷியேஷன் வாங்கினவர் வந்து நிறைய பேருக்கு அவர் ப்ரீச் பண்ணணும், நிறைய பேருக்கு அவர் எக்ஸாம்பிளாக இருக்கும். ஓகே, இனிஷியேஷன் வாங்கினா நான் இனிஷியேஷன் வாங்கிட்டேன், நான் இப்போ போய் அப்படி கிடையாது, ஒர்க் பண்ணுறேன் எல்லாரும் மாதிரி இருக்கேன், அப்படி கிடையாது. ஒருத்தர் இனிஷியேஷன் வாங்கிட்டேன்னா அவரால் நிறைய பேருக்கு பிரயோஜனம். அதுதான் பிரபாருடைய பிரின்சிபல். ஸோ பிரபா கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுறாரு, லண்டன் கிளம்புறார். ஏன்னா பிரபா சுற்றிட்டே இருப்பார் உலகம் ஃபுல்லாக. மே 17 லண்டன் கிளம்புறாரு. இப்போ பிரபா இல்லாமல் இந்த ஜுகு டெம்பிளை ரன் பண்ணும். ஸ்ரீதர் சுவாமி, சைத்திய குரு, டெம்பிள் கமாண்டர், மனஸ்வி, ப்ராப்பர்ட்டி மேனேஜர், இந்த மாதிரி கொஞ்சம் பேர் வச்சுட்டு டெம்பிளை ரன் பண்ணாங்க, ஜுகு டெம்பிளை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிவோட்டிஸோட ரொம்ப ரொம்ப கம்மி. எல்லாம் அவுட் சைட் பீப்புளாக நிறைய பேர் இருப்பாங்க. ஃபாரின் டிவோட்டிஸ் தான் இங்கே இருப்பாங்க இல்லையா, அமெரிக்காவிலேருந்து வந்தவங்க தான் இங்கே நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க தான் இந்த டெம்பிள் ரன் பண்ணுறாங்க. ஸோ ஒரு இடம் கிரிராஜ் பிரபு வந்து என்ன பண்ணுறாரு, நைஜீரியா போயிட்டு பாம்பே விட்டு போகிறார். தான் ஃபஸ்ட் டைம் போகிறார் பாம்பே விட்டுட்டு. ஒரு மந்த்து 2 லட்சம் கலெக்ட் பண்ணுறாரு. 2 லட்சம் கலெக்ட் பண்ணுறாரு. ஏன்னா இந்த பாம்பே ப்ராஜெக்டில் 2 லட்சம் கலெக்ட் பண்ணுறாரு. மேக்ஸிமம் பணம் வந்து வெளிலேருந்து தான் வருது பாம்பே ப்ராஜெக்ட் கட்டுறதுக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டெம்பிளை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இ பிளாக், எஃப் பிளாக், ஒரு பிளாக்காக பிரித்து கட்டுறாங்க. ஓகே, பாம்பேயில் பார்த்தீங்கன்னா நிறைய மழை வரும். அதனால் அவங்களால சொல்ல முடியாது எப்போ வந்து இந்த டெம்பிளை கட்டி முடிக்கலாம்னு சொல்லவே முடியல. ஆக்சுவலாக பிரபாதர் வந்து 1977 வரும்போது கூட இந்த பாம்பே டெம்பிளை ஃபுல்லாக முடிக்க மாட்டாங்க நினைக்கிறேன், கரெக்டாக. ஸோ அதனால் ரொம்ப நாள் இழுத்துரும். 1970 லேண்டு வாங்கி ஆல்ட்ரை கொஞ்சம் முடிச்சு கொண்டிருப்பாங்க. பிரபாதர் அங்கேயே தங்கிப்பார். ஆனால் ஃபுல்லாக டெம்பிளை கட்டி முடிக்கலை. ஓகே, சரி, இப்போ கூட மேலே நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ 1974 மேலே நடந்துட்டு தான் இருக்குது. சேத்தி தான், மிஸ்டர் சேத்தி தான் இன்வால்வ் ஆகிட்டே இருக்கிறார். இப்போ மேசஸ் ஆமாம், அவர் தான் ஃபுல்லாக பில்ட் பண்ணுவோம். கரெக்டு. ஆனால் ஆசைப்படுவார் பிரபா, உள்ளே ஆசைப்பட்ட உள்ளே வந்துடுவார், பாம்பேக்குள்ளே வந்துடுவார். மிஸ்டர் சேத்தி வந்து ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர். ஓகே, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த மிஸ்டர் சேத்தி தான் வந்து இந்த டெம்பிளை இடிக்கும் போது
இடித்த உடனே 2 நாளில் கட்டினா கோர்ட் கேஸ் வந்து நம்ம சைடு வந்துட்டோம். 2 நாளில் இரவு பகலாக கட்டுவார். அவர் பையனும் அவருன்னு துப்பாக்கிலாம் வச்சு யார் வந்தாலும் சுட்டுறேன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு சத்திரிய ஆஸ்பெக்டில் பண்ணுவார். பிரபா ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவார். இப்போ ஒரு ரூபா கட்டிகிட்டே இருப்பார் பிரபா சேர்த்தி. அப்போ ஒரு பிரபார் கேட்பார், நீங்களும் கோலாவந்தான் போகணும் அப்படின்வார். நல்லா சேன் பண்ணுங்கன்னுவார். அப்போ மிஸ்டர் சேத்தி சொல்வார், நான் ரொம்ப பாவப்பட்ட மனிதன். ஏன்னா மிஸ்டர் சேத்தி எப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் பிரியும் போது நிறைய பேர் அந்த சைடு இந்த சைடு வருவாங்க இல்லையா. அப்போ அந்த சைட்லேருந்து வருவார் இவர். இந்துஸ்லாம் அப்படி வருவார் இல்லையா. இந்த சைட்லேருந்து போகிற முஸ்லீமாக இருப்பாங்களா. அப்போ வந்து முஸ்லீம்ஸும் இந்துக்கும் சண்டை வரும் பயங்கரமாக. 10 பேர் வந்துட்டாங்கன்னா இங்கே கொல்ல வருவாங்க. இவர் என்ன பண்ணுவார்னா அவங்கள கொல்லுவார். ஒருத்தனை வெட்டினவனே அவன் பாடி மாத்திரம் ஓடுனுவார். தலை கீழே வந்துடும். பாடி மாத்திரம் ஓடி விழுவான். மற்றவங்களாம் பார்த்து ஓடிடுவான். இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றார். ஓகே, அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் தான் இந்தியாவுக்கு வந்து பழச்சார். அப்புறம் பெரிய பணக்காரர் ஆகிட்டார். ஓகே, அதனால் இவர் என்ன சொல்கிறார், ரொம்ப பாவப்பட்ட மனுஷன் அப்படின்வார். நீ கவலைப்படாத, நீங்கள் எனக்கு ரூம்லாம் கட்டிகிட்டு இருக்கேன்ல, நான் அங்கே உனக்கு ரூம் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்வார். ஓகே, ஸோ இந்த மாதிரி பிரபுபாதோடைய இப்போ டயலாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவர் சொன்ன மாதிரி பண்ணுவார். உடனே ஒரு பக்தர் ரொம்ப இது பண்ண, எப்படி நான் கிருஷ்ண லோகம் போக முடியும்னு சொல்லி கேட்பார். பிரபுபாத் சொல்லார், நீ கிருஷ்ண லோகம் போகிற பற்றி எதுக்கு நீ கவலைப்பட்டு இருக்க? உன்னைய கிருஷ்ண லோகம் போகிறது ஏன் கடமை, ஏன் வேலை அது. நீ என்ன பண்ணணும், 14 மாலைகள் சேன் பண்ணணும், மினிமம் 4 ஒழுக்க விதிகளை ஃபாலோ பண்ணணும். மார்னிங் ப்ரோக்ராம் ஃபுல்லாக அட்டன் பண்ணணும். மார்னிங் ப்ரோக்ராம் என்னது, காலைல சீக்கிரம் திரிக்கிறது, மங்களாரத்தி பண்ணுறது, சாண்டிங் பண்ணணும், பாகவதம் கிளாஸு, இந்த மாதிரி பிரசாதம் முட்டு மார்னிங் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 hours அது எந்த விதமான குறைச்சல் இல்லாமல் பண்ணுங்கள். அப்புறம் புதுதாக வரவங்களுக்கு ப்ரீச் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் காரியம் பண்ணிட்டு இருந்தாலே போதும், நான் உன்னை கூட்டு போகிறேன்னு சொல்லி பிரபா சொல்கிறார். ஸோ பிரபாதுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிடும். பிரபாத் சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு ஏன் உடம்பு சரியில்லாமல் போகுதுன்னா, என்னுடைய சிஷியர்கள் வந்து சரியாக இந்த ஒழுக்க விதிமுறைகளையும் சாண்டிங்கும் பண்ணுறதில்ல, அதுதான் பிரச்சனை. எப்போ வந்து குரு அஃபெக்ட் ஆவாங்கன்னா, குருவுக்கு வியாதி எப்போ வரும்னா, சிஷியர்கள் வந்து சரியாக ஒழுக்க விதிமுறைகள் ஃபாலோ பண்ணலாம், குருவுக்கு வந்து வியாதி வரும். ஓகே, நம்ம அதை புரிஞ்சுக்கணும். சிஷியர்கள்லாம் புரிஞ்சுக்கணும், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணோம். ஆனால் யஜ்ஞம் நடந்து அந்த குருவாக எடுத்துக்கிட்டார், குரு வந்து ஒரு சிஷியனை எடுத்துக்கிட்டார்னா அவருக்கு இன்னொரு பிறவி அது. ஓகே, இப்போ நமக்கு அம்மா அப்பா பிறவி கொடுத்து ஒரு பேர் கொடுத்தாங்க இல்லையா, அந்த பேரை வச்சு வாழ்ந்துட்டுருக்கோம். ஓகே, இது வந்து பௌதிக பிறவி. இது ஆன்மீக குரு வந்து நம்மளை எடுத்துக்கிட்டார்னா அந்த யஜ்ஞத்தில் என்ன ஆகிடுமா, நம்ம பாவ காரியங்கள்லாம் தெளிஞ்சிருமா. ஓகே, அதை வந்து சரிசமம் பண்ணிடலாம். இப்போ வந்து யஜ்ஞம் முடிஞ்சு பேர்லாம் மாற்றின பிறகு சீவேஷமெல்லாம் வந்து குத்துவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ண பிறகு பாவத்தை எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் இவர் தப்பு காரியம் பண்ணார்னா அந்த பாவம் யார் அஃபெக்ட் பண்ணும், குரு அஃபெக்ட் பண்ணும். ஓகே, ஃபுல்லாக விட்டுட்டாருன்னா அவர் கட்டாயிடும் ரிலேஷன்ஷிப்பு. ஆனால் குரு மகாராஜ் சொல்லி அவருடைய நாமங்களையும் சொல்லி ஒழுக்க விதைகளும் சரியாக ஃபாலோ பண்ண முடியல. எல்லாம் கண்டிமால போட்டு தலைக்கெல்லாம் போட்டாச்சு. பட் ஆனால் அப்பப்போ வெளியே சாப்பிட்றது. குரு மகாராஜ் என்ன சொல்லிக்க, பிரசாதம் மாத்திரம் சாப்பிடுங்கன்றார். பிரபாதான் சொல்ல பிரசாதம் சாப்பிடுன்றார். பிரசாத போல் என்ன பண்ணுறாங்க சில பேர், ஆனியன் கார்லிக் இல்லாமல் தான் சாப்பிட்றோம். அப்புறம் என்ன, ஆனியன் கார்லிக் இல்லாமல் சாப்பிட்ற உணவுமே பாவம் தான் ஆக்சுவலாக. ஓகே, எந்த உணவு நைவேத்தியம் பண்ணாமல் சாப்பிட்றோமோ அது பாவம், அது ஆகும் வச்சுக்கணும். ஓகே, இதுதான் வந்து இனிஷியேஷனில் கேட்பாங்க. பிரசாதம் மாத்திரம் சாப்பிட்றீங்களா, 4 ஒழுக்க விதிகளை வாழ்க்கை ஒழுங்கு கடைபிடிக்க முடியுமா அவங்களால, 14 மாலைகள் சேன் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். வேறு எந்த கமிட்மெண்ட் கிடையாது. இதுவே நம்மளால் பண்ண முடியல, யோசிச்சு பாருங்கள். உணவு ஏதோ ஒரு உணவு சாப்பிட்றோம், ஓகே ஒன்றும் இல்லை அது ஒரு சுத்தமான உணவு தான் அப்படின்றாங்க. ஓகே, அப்படி கிடையாது. யார் என்ன கான்சியஸ் உணர்வில் குக் பண்ணுறாங்களோ அந்த உணர்வு தான் நம்ம ஏற்றுக்கிறோம். ஓகே, அதனால வந்து பாவங்கள் தான் வருது. ஹரே கிருஷ்ணா பிரபு. முடிஞ்ச வரைக்கும் சொல்லி பார்க்குற பிரபு யாருமே கண்டுக்கிட மாட்டேங்கிறாங்க பிரபு. அது நீங்கள் தான், நம்ம இனிஷியேஷன் வாங்கினது தான். அதான் சொல்கிறேன் இல்லை, இனிஷியேஷன் வாங்கினா நம்ம ஒரு கேட்டகரிக்கு அதிகமாக வந்துடும். இனிஷியேஷன் வாங்காதவங்க வந்து கேட்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க ஒரு லெவல் கீழே தான் இருக்காங்க. ஆமாம், அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்கள விட்டுறணும். அவங்களுக்கு முடிஞ்சாலும் பிரசாதம் கொடுக்கணும். சொல்லி பார்க்குறேன் யார் காலம் விழல. ஆமாம், அவங்க கேட்க பரவாயில்ல, அவங்களுக்கு வந்து பிரசாதம் கொடுக்கலாம், அவங்கள கீர்த்தன் பண்ண வைக்கலாம், கீர்த்தன் கேட்க வைக்கலாம், அவ்வளோதான். ஓகே, அவங்களால அவ்வளோதான் முன்னேற முடியும். ஆனால் இனிஷியேஷன் கமிட்மெண்ட் வந்துடுச்சுன்னா அப்போ என்ன பண்ணுறாங்க, குருவை ஏற்றுக்கிறாங்க இல்லையா, அப்போ வந்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து இன்னும் கொஞ்சம் சீரியஸ் ஆக்கிட்டாங்கன்னு அர்த்தம். பக்தியில் முன்னேறணும். சீரியஸ்னால் என்ன,
இவ்வளோதான். சீரியஸ்னா அதே ஆக்டிவிட்டி தான் பண்ண போகிறோம். சமைக்க போகிறோம், வீட்டில் எல்லாம் பண்ண போகிறோம், வேலைக்கு போகிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் இதெல்லாம் கிருஷ்ணனை மையமாக வச்சு பண்ண போகிறோம். ஓகே. ஸோ பிரபாதருக்கு இப்போ வியாதி சொல்கிறார். பிரபாத் இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ண மாட்டேங்கிற டிசைபிள்ஸ், அதனால தான் எனக்கு இந்த வியாதி வந்திருக்குன்றார். 24 hour கீர்த்தன் போடுறாங்க பிரபாதருக்காக. எல்லாரும் பிரபாதருக்காக இந்த துளசி சுற்றி வர்றது இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அப்போ அங்கே இருக்க அந்த ஜுகு மும்பை லேண்டில் இருக்கிற அந்த சில டெனன்ட்ஸ் கூட டிவோட்டிஸாக மாறிடலாம். ஓகே. இப்போ லார்ட் கிருஷ்ணா ஃபைட்ஸ் வித் மானாசுரா இந்த புக்கை எடுத்து படிக்கிறாங்க பிரபாதருக்காக. எப்படி வந்து நாராயண ஜோரா வந்து சிவஜோரா வந்து அடக்கிடுச்சோ, அதே மாதிரி பிரபாதருடைய ஃபீவரும் சிவஜோரா வந்து பயங்கர ஹீட்டாக இருக்கும். அதை வந்து பானாசுரா காப்பாற்றுறதுக்காக சிவன் விட்டுருவார். ஏன்னா அந்த சிவன் வந்து பானாசுரா வந்து சிவனுடைய டிவோட்டி. இந்த யுத்தத்தை பார்க்குறதுக்கு எல்லா தேவர்களும் வந்துருவாங்க. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு சிவன், விநாயகர், கார்த்திகேயன் இவங்க இருப்பாங்க, இன்னொரு சைடு கிருஷ்ணர், பிரத்யும்னா, அனிருத்தா அந்த மாதிரி இருப்பாங்க. உடனே இதை பார்க்குறது வந்துடுவாங்க. கிருஷ்ணரும் சிவனை எப்படி சண்டை போடுறாங்க பார்க்கலான்னு. சிவனால் தாக்கு பிடிக்க முடியாது. அப்போ கடைசியில் சிவஜோரா விட்டுருவார். சிவஜோராவுக்கு இதுதான் வேப்பனே கிடையாது. அப்போ நாராயண ஜோரா கிருஷ்ணா விடுவார். நாராயண ஜோரா பயங்கர குளிர்ச்சி. அது சிவஜோரா வந்து ஒன்றுமே செய்ய முடியாமல் அப்படி கடைசியில் கிருஷ்ணன்ட்ட போய் ஷெல்டர் ஆகிடும். என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி ஷெல்டர் ஆகிடும். ஓகே. வெப்பெல்லாம் தணிஞ்சிடும். அதே மாதிரி பிரபாதருடைய வெப்பெல்லாம் தணிக்கணும், சீவை தணிக்கணும்னு சொல்லி ப்ரே பண்ணுறோம். ஓகே. இந்த கிருஷ்ணா புக்கில் இது வரும். ஓகே, அதை படிக்கலாம். ஆனால் சிவன் வந்து சொல்வார் கடைசியில், இந்த மானவசுரனுடைய பக்தன் இவன் எதுவும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லி கிருஷ்ணாட்ட ப்ரே பண்ணுவார். அப்போ கிருஷ்ணா சொல்வார், உன்னுடைய பக்தனை நான் கொல்ல மாட்டேன் அப்படின்வார். அவனுடைய 1000 கையில் 4 கை தவிர எல்லா கையும் எடுத்துறேன்னு. ஏன்னா அந்த 1000 கையை வச்சு அவனுக்கு என்ன பண்ண தெரியாது. சிவன்கிட்ட போய் கேட்பான், சிவனே நான் என்ன பண்ணுறது, எனக்கு சண்டை போடவே முடியல, யாராவது கூட அப்படிமா. சிவன் சபிச்சிருவார், உன்னை அடக்கிறதுக்கு ஒருத்தன் வருவான் அப்படின்னு. அது கிருஷ்ணன் என்ன பண்ணுவார் வந்து எல்லா கையும் வெட்டி 4 கை மட்டும் வச்சுட்டு விட்டுருவார். ஓகே. இந்த மானாசுருடைய பொண்ணு தானே உஷா, கரெக்ட். அனிருத்த மேரேஜ் பண்ணுவாங்க இல்லையா. இந்த பிரத்யும்னா வந்து கிருஷ்ணா மாதிரியே இருப்பார் பார்க்குறது. கிருஷ்ணருக்கும் பிரத்யும்னாவுக்கும் வித்தியாசமே கிடையாது. அந்த பிரத்யும்னோட பையன் தான் அனிருத். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் பலராமர், இது வந்து கிருஷ்ணர்டேருந்து பலராமர் வர ஒரு எக்ஸ்பேன்ஷன். அதுக்கப்புறம் 4 விதமான சதுர் வியூஹா. சதுர் வியூஹானா சங்கர்ஷனா, பிரத்யும்னா, அனிருத்தா, சரி வாசுதேவா, சங்கர்ஷனா, பிரத்யும்னா, அனிருத்தா. இந்த சங்கர்ஷனாலேருந்து இன்னொரு சதுர் வியூகம், வாசுதேவ, சங்கர்ஷனா, பிரத்யும்னா, அனிருத்தா. இந்த சங்கர்ஷன்லேருந்து நாராயணம், நாராயணலேருந்து சதாசிவா, சதாசிவாலேருந்து இந்த மகாவிஷ்ணுலாம் வருவாங்கள்ல, மகாவிஷ்ணு, ஷீரவதக கர்ப்பதக சாய் விஷ்ணு, ஷீரவதக சாய் விஷ்ணு. ஓகே. இந்த சதாசிவனை தான் எப்பயுமே இந்த உலகத்தில் இருக்கிற ருத்ரன் சிவனை வந்து கும்பிடுவார். ஓகே. இந்த மாதிரி தெளிவாக கொடுத்துருக்காங்க கோஸ்வாமிஸ். இங்கே இருக்கிற சிவன் யாரை கும்பிட்றாரு, சதாசிவனை கும்பிட்றாரு. இந்த மாதிரி நிறையா சிவன் இருப்பான். இந்த லோகத்திலே 11 ருத்ரர்கள் இருக்காங்க, 12 ஆதித்யா இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 புருஷ விஷ்ணு இருக்காங்க, மகாவிஷ்ணு, கர்ப்பதக சாய் விஷ்ணு, ஷீரவதக சாய் விஷ்ணு. கர்ப்பதக சாய் விஷ்ணு, ஷீரவதக சாய் இந்த யூனிவர்ஸில் இருக்காங்க. அதே மாதிரி ஒரு மூட்டையில் எவ்வளோ எள்ளு இருக்கோ அவ்வளோ எண்ண முடியாதோ அவ்வளோ யூனிவர்ஸ் இருக்கான். அப்போ அத்தனை சிவனும் அத்தனை விஷ்ணு இருக்காங்க, ஆனால் ஒரே கிருஷ்ணன் தான். ஓகே. அதனால் இந்த லோகத்துக்கு வரும்போது எல்லா இன்கார்னேஷனும் ஷீரவதக சாய் விஷ்ணு வழியாக வரணும், அதான் ரூல்ஸ். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா சில வைஷ்ணவ என்ன நினைப்பாங்கன்னா எல்லாம் விஷ்ணுட்டேருந்து வராங்கன்னு நினைப்பாங்க. ஓகே. ஆனால் கிருஷ்ணாவோட கேஸில் எப்படின்னா ஷீரவதக சாய் விஷ்ணு பிறந்துடுவார், கிருஷ்ணாவோட மீன்ஸ் அவதாரம் பண்ணிடுவார். மகாவிஷ்ணு அவதாரம் பண்ணுவார், எல்லா அம்சங்களும் அவதாரம் பண்ணிடும். அதுதான் அந்த ஸ்ரீமத் பாகவத ஸ்லோகம் சொல்லுவாங்க, ஏதேசாம்ச கலாபம்ச கிருஷ்ணஸ்து பகவான் சுயம் இந்திராரி வியாகுலம் லோகம் மிருதயந்து விவேகே. பகவான் கிருஷ்ணர் தான் அவருடைய பார்ட்ஸ் 10 பேர். அதனால் பார்ட்ஸாக இருக்கிறதுனால அவங்களுடைய வீரியம் குறைஞ்சிச்சுன்னு கிடையாது. யார் ஒருத்தர் விஷ்ணு தத்துவத்துக்குள்ளே வித்தியாசம் பார்க்குறாங்களோ அவங்க வந்து அஃபென்ஸ் பண்ணுவாங்க. இது ஆச்சாரியர்கள் என்ன சொன்னாங்களோ அதை அப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறது வேறு விஷயம். ஓகே. இது ஆச்சாரியர்கள் கொடுத்துருக்காங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஆனால் இப்போ ஒரு 2 வைஷ்ணவர்கள சண்டை போடக்கூடாது. கிருஷ்ணரை விட விஷ்ணு தான் பெருசு, விஷ்ணுவோட கிருஷ்ணன் அப்படி சண்டை போடக்கூடாது. விஷ்ணு தத்துவத்துக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, பாகுபாடு பார்க்கக்கூடாது.
ஒரு வைஷ்ணவர் இன்னொரு வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பார்க்க போகிறான்னு வச்சுக்கோமே, ஒரு கௌடிய சம்பிரதாயத்தில் இருக்கிற ஒரு ருத்ர சம்பிரதாயத்தை பார்க்க போகிறான்னு வச்சுப்போம். அப்போ அவர் எப்படி பார்க்கணுமா? பக்தி உணர்த்தாக்கு சொல்லியிருக்காரு. ஆஹா, இந்த வைஷ்ணவர் எல்லாம் அழகாக வர்ஷிப் பண்ணுறாரு, ஆஹா என்ன ஒரு வழிமுறை அப்படி சொல்லி அப்ரிஷியேட் பண்ணிடுவோம். அப்ரிஷியேட் பண்ணி அவருடைய நல்லா வழி பண்ணுறான்னு சொல்லி வந்துடும். ஓகே, நம்ம என்ன நினைக்கக்கூடாது, ஆஹா நம்ம ஒரு கிருஷ்ணநாமம் வந்து 3 ராமநாமம், ஒரு ராமநாமம் 1000 விஷ்ணுநாமத்து சமம். அப்போ நீங்கள் ஒரு வட்ட விஷ்ணு சாஸ்திரம் சொன்னீங்கன்னா நான் வந்து எவ்வளோ சொல்லியிருக்கேன் பாருங்க. நான் ஒரு வட்ட கிருஷ்ணா சொன்னால் 3000 தடவை சொல்லிட்டேன் இல்லையா? இந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஓகே, இது வந்து குழந்தைத்தனம், புரியுதா? ஒரு கிருஷ்ண நாமம் வந்து 3 ராமநாமம் சமம், ஒரு ராமநாமம் 1000 விஷ்ணுநாமம் சமம். இப்படி நம்ம கனெக்ட் பண்ணிலாம் சொல்லக்கூடாது. இப்போ ஒரு ஸ்ரீ வைஷ்ணவா போனோம்னா அவங்களுக்கு ரொம்ப குவாலிட்டி இருக்கும், அது பூஜை நல்லா பண்ணுவாங்க. இவ்வளோ அழகாக கோயிலை மெயின்டைன் பண்ணுறாங்க, எவ்வளோ வருஷத்துக்கு முன்னால் இந்த கோயிலை கட்டினா ராமானுச்சாரியார், இப்போ கூட மெயின்டைன் பண்ணுறாங்களே, அது கரெக்டாக வச்சுருக்காங்களே. இந்த மாதிரி அப்ரிஷியேட் பக்தி உணர்த்தாங்க சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் வந்து இந்த விஷ்ணு தத்துவத்துக்குள்ளே சண்டை போடக்கூடாது, வைஷ்ணவருக்குள்ளே என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பாகுபாடு வரக்கூடாது. அது அஃபென்ஸ் ஆக்சுவலாக. ஒரு வைஷ்ணவ இன்னொரு வைஷ்ணவ என்ன பண்ணக்கூடாது, திட்டக்கூடாது. இல்லை எங்கள் ஆச்சாரிய பெருசு உங்கள் ஆச்சாரிய பெருசுலாம் சொல்லக்கூடாது. ஓகே, எல்லா ஆச்சாரியரும் அதான் ரெஃபர் பண்ணுவார் பிரபாதர். சைத்தன்ய மகாபிரபு எல்லா சம்பிரதாயத்தையும் 4 வைஷ்ணவ சம்பிரதாயம் இருக்கு இல்லையா, 5வது வைஷ்ணவ சம்பிரதாயம் கிடையாது, அது சங்கராச்சாரியன்னு வருது. அது வந்து வைஷ்ணவ சம்பிரதாயம் கிடையாது, அது மாயாவதி சம்பிரதாயம். மாயாவதி அது சிவனே சொல்லுவார் பார்வதிட்ட, நான் தான் அப்படி வந்திருக்கேன் மாயாவதி தொடங்குறதுக்குன்னு சொல்லுவார். ஆனால் 4 விதமான வைஷ்ணவ சம்பிரதாயம், ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம், பிரம்மாண்டேந்த விரத சம்பிரதாயம், சிவன்டேந்த விரதா இருக்கட்டும், குமாரேந்த விரதா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி என்னென்ன நல்ல காரியம் இருக்கோ அதெல்லாம் சத்திரம் என்ன பண்ணுவார், கௌடிய மேட்டில் வந்து வச்சிருவார். ஓகே, நம்ம ஏதோ முடிச்சுக்கலாம், டைம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக கொஞ்சம் தான் மாற்றிருக்கோம். ஓகே, திருப்பி நம்ம அது கடையை கண்டினியூ பண்ணலாம் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை. ஸோ இந்த மாதிரி பிரபாதருடைய வாழ்க்கை வரலாறு படிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். அது வந்து நம்ம நார்மலாக அந்த புக் இருக்கு இல்லையா, குட்டி புக் இருக்குல்ல, அது இல்லாத நிறையா சமாச்சாரங்கள் வந்து இதில் போட்டிருக்காங்க. இது வந்து ஐ வில் பில்டு யுவர் டெம்பிள் ஜிகு ஸ்டோரி. ஓகே, இதில் வந்து போட்டிருக்காங்க. ஓகே, நம்ம இதை முடிச்சுக்கலாம். ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம் இந்த இதில். இல்லை நம்ம முகுந்த மகாசூத்திரம் எடுத்துப்போம். சத்யமாராஜ் உங்களுக்கு லிங்க் கிடச்சிச்சா? Satyamaraji, did you get the link? You are mute actually. Okay, நம்ம ஆரம்பிக்கலாம்.